ஆண்டவரும் அருமரட்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஆச்சரியமான நாமத்தில் தினமும் கர்த்தருடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற என்னுடைய பிள்ளைகளை வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இந்த நாளிலும் கூட பரிசுத்த தேவன் உங்களை பார்த்து சொல்கிற ஒரு வார்த்தை, பயந்து சாகாதே. நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு காரியத்திலையும் பயந்து பயந்து நம்ம செத்துக்கிட்டு இருக்கிறோம். சில வியாதியை குறித்து பயந்து பயந்து சாகுறோம். அதே போல் தேவையில்லாத கடன் சுமையை குறித்து நம்ம பயந்து பயந்து செத்துக்கிட்டு இருக்கிறோம். அதே போல் தேவையில்லாத மனிதர்கள், தேவையில்லாத காரியத்தை நிமித்தம் இன்றைக்கி ஏதோ ஒரு ரீதியில் நீங்கள் பயந்து பயந்து செத்து கொண்டிருக்கிறீர்கள். இதே போல்தான் பழைய ஏற்பாட்டு நாட்களில் ஈசாக்கை குறித்து பார்க்கிறோம். ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் 7வது வசனத்தில் அவளை தன் மனைவி என்று சொல்ல பயந்து, யார? ரெபெக்காள் பார்வைக்கு அழகுள்ளவள். இந்த ஈசாக்கு கேராரில் குடியிருக்கிறான். அந்த இடத்துக்கு வந்தால் இவள் தன் மனைவி என்று சொன்னால் இவள் நிமித்தம் தன்னை கொன்று விடுவார்கள் என்று சொல்லி தன் மனைவியை சகோதரி என்று சொல்லி ஏமாற்றுகிறதை பார்க்க முடிகிறது. பாருங்க, இவனுக்கு தைரியமாய் சொல்ல முடியலை. இன்றைக்கும் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, சில வார்த்தைகளை நம்ம சொல்ல வேண்டிய இடத்துல தைரியமாக சொல்வதற்கு கர்த்தர் கிருபை தரணும். இன்றைக்கு நீங்கள் சொல்ல வேண்டிய இடத்துல சில வார்த்தைகளை தைரியமாக சொல்வதற்கு நீங்கள் பயந்து போயிருக்கிறீங்க. பின் நாட்கள் யோசிக்கிறீங்க, ஐயோ இந்த இடத்துல நம்ம இந்த காரியத்தை இப்படி பேசியிருக்கணும், நம்ம இந்த இடத்துல இப்படி பேசாதது நிமித்தம், பேச வேண்டிய இடத்துல பேசாதது நிமித்தம்தான் இன்றைக்கி இப்படிப்பட்ட பிரச்சனைக்கு ஊடாக, இப்படிப்பட்ட வாழ்க்கையின் ஊடாக நாம் இருக்கிறோம் என்று சொல்லி நாம் நினைத்து வேதனைப்படுவது உண்டு. இன்றைக்கும் பேசுவதற்கு முதலாவது தைரியம் வேண்டும். இரண்டாவது, தைரியமாய் தீர்மானம் எடுப்பதற்கு தைரியம் வேண்டும். ரூத்தின் அனுபவம் நமக்கு தெரியும். பாருங்க, அவள் நகோமி சொல்கிற ஒரு வார்த்தை, நீ உன் தேசத்துக்கு திரும்பி போயிரு, இனிமெல்லாம் எனக்கு குழந்தை பிறந்து அது ஆளாகி உனக்கு வருவதற்கெல்லாம் காரியங்கள் சாத்தியமில்லை, அதனால் நீ ஒருபாலை போல நீனும் போயிருன்னு சொல்லி ரூத்திரத்தில் வரும்பொழுது அவள் தைரியமாய் தீர்மானம் பண்ணுகிறாள், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன், உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், மரணமாகிலும் உம்மை விட்டு என்னை பிரிக்க மாட்டாது என்று நிச்சயித்திருக்கிறேன் என்று சொல்லி தைரியமாக தீர்மானம் எடுத்து வந்தால் பயப்படலைங்க. தீர்மானம் எடுக்க, ஐயோ நம்ம மோவாப் தேசம், இவோ பெத்லெகேமுக்கு போகிறாங்க, அந்த பெத்லெகேமில் ஜனம் எப்படி இருக்குமோ தெரியாது அப்படின்னு சொல்லி பயப்படலை. தைரியமாக தீர்மானம் எடுத்தா அந்த தீர்மானம் தான் ரூத்தை ஆசீர்வதித்தது. அதன் மூலமாக தான் இயேசு இந்த பூமிக்கு வருவதற்கு காரணமாக இருந்தது. உங்கள் வாழ்க்கையில் தீர்மானம் எடுக்கிறதுக்கு பயப்படுறீங்களே, இந்த காரியம் நடந்தால் அப்படி ஆயிருமோ, ஏதாவது சம்பவித்தருமோ என்று சொல்லி தீர்மானம் எடுப்பதற்கு நம்ம தைரியமாய் தீர்மானம் எடுக்க நம்ம கற்றுக்கொள்ளணும். அதே தான் தேவன் என்ன செய்கிறார், விரும்புகிறார். இன்றைக்கு உங்களை ஒப்பு கொடுப்பீர்களா? என்னென்ன காரியத்துக்கெல்லாம் பயந்து பயந்து செத்துக்கிட்டு இருக்கீங்களோ, இன்றைக்கி ஆண்டவர் அதை தான் காண்பிக்கிறார். நீ பயந்து பயந்து செத்து கொண்டிருக்கிற மகனே, மகளே, ஏன் இந்த காரியத்துக்கு நீ பயப்படுற? ஏன் இந்த காரியத்துக்கு பயந்து சாகிற? நான் இருக்கிறேன் அல்லவா, நான் கூட இருக்கிறேன் அல்லவா. நீ பேச வேண்டிய இடத்துல தைரியமாக பேசு, எடுக்க வேண்டிய தீர்மானம் தைரியமாக, நான் பார்த்துக்கொள்வேன், நான் உனக்காக யுத்தம் பண்ணுவேன் என்பதாக தான் கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிறார். ஈசாக்கு அப்படிப்பட்ட தவறை என்ன செய்தான். அது நிமித்தமாக அவனுக்கும் பிரச்சனை, அவன் தங்கியிருந்த அபிமெலேக்குக்கும் பிரச்சனை. நம்ம தைரியமாக தீர்மானம் எடுக்காதது நிமித்தம், தைரியமாக பேசாதது நிமித்தம் நமக்கும் பிரச்சனை வரும், நம்ம நிமித்தம் மற்றவர்களுக்கு வரும். இன்றைக்கு பயந்து பயந்து சாகிறத விட்டு விடுவீங்களா? கர்த்தரிடத்தில் ஓடி வருவீங்களா? ஆண்டவர் அற்புதம் செய்வார். ஜெபிப்போமா? சர்வ வல்லமையுள்ள தெய்வமே, அன்பு தகப்பனே, இந்த வார்த்தையை கேட்ட பிள்ளைகள் வாழ்ந்திருக்கட்டும், சுகித்திருக்கட்டும், நன்மை அனுபவிக்கட்டும். இயேசு ரட்சக நாமத்தில் வேண்டி கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ ஆல்.